அண்மை செய்தி. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? இந்த சூழல்ல மேற்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று 12 மாவட்டங்கள்ல கனமழைக்கும் 2 மாவட்டங்கள்ல அந்த 12ல 2 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய இந்த 2 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனம் முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய இந்த 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 மாவட்டங்களிலும் வரக்கூடிய 24 மணி நேரத்துல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னெடுப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை தினம் தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு குறையும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை தினம் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்ல கனமழையும், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு ஓரிரு இடங்கள் என்ற அளவில் பரவலாக விரிந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் நேற்று இரவு முதலே பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலை இருக்கிறது. கடந்த வாரம் முழுவதும் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய இயல்பான மழை அளவை விட அதிகபட்ச மழை அளவானது கிடைத்திருக்கிறது. நேற்றைய தினம் முன்னறிவிப்பில் கொடுக்கப்பட்டிருந்தது போல கனமழையை பொறுத்தவரையிலும் கோயம்புத்தூர் மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது அதிக அளவில் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இன்றைய தினம் அதிக அளவில் இருப்பதாகவும், குறிப்பாக இந்த 10 மாவட்டங்களில் கனமழை என்ற அளவிலும், நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை என்ற அளவிலும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இந்த சூழலில் நமக்கு மழையினுடைய அளவு இந்த காலகட்டத்தோட அதிகமாக பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துடைய இயல்பான மழை அளவை விட நமக்கு அதிக அளவில் மழைப்பொழிவானது ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நமக்கு சராசரியாக 80.9 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதுக்கும். ஆனால் நமக்கு 149.6 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. இது இயல்பை விட 85 விழுக்காடு அதிகம் என்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்திலே தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும்தான் இயல்பை விட குறைவான அளவில் மழை பெய்திருக்கிறது. மற்றபடி நாமக்கல்லிலும் 12% குறைவாக இருக்கிறது. இது இயல்பை ஒட்டிய குறைவான அளவு என்பதனாலும் தமிழகத்தில் தற்போதைய சூழலில் தென்மேற்கு பருவமழை எந்த இடத்திலும் இயல்பை விட குறைவாக பதிவாகவில்லை என்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.